கிருஷ்ணா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தர்மம் என்று நினைக்கின்றேன். அவர் அழைத்த இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். எங்கள் மரியாதைக்குரிய சட்ட உறுப்பினர் காந்தி அவர்கள் நிகழ்வுக்கு வருவதாக இருந்தது. வருவார் நினைக்கிறேன். அதனால வருவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக பண்பாளர் காமராஜ் அவர்கள், கவிஞர் ரவீந்திரன் அவர்கள், சோமன் அவர்கள், மேடையில் இருக்கின்ற பல பெரியோர்கள், குறிப்பாக எனது அருமை சகோதரர் வரலாற்று பேராசிரியர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், எனது 2 நாள் நண்பர், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சதீஷ் கிருஷ்ணா சொல்லும் போது வரிசையா எத்தகைய ஆலயங்களை எல்லாம் மீட்டெடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அரசியல் பின்தங்கி இருக்கிறோம். அது தவறு என்று நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அரசியல் பிள்ளையார் ஓட்டு மாவட்டம் இருக்குன்னா அது கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை ஆச்சரியப்படுகிறது. 1984 தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக பெரிய அனுதாப அலை வீசுது. எங்க பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு குணமடையணும்னு பிரார்த்தனை பாடல். அவர் அமெரிக்கால புரூக்ளின் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இங்கே தேர்தல் நடக்கிறது. அவர் ஆண்டிபட்டி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறுகிறார். தமிழகம் எல்லாம் அதிமுக வெற்றி பெறுகிறது. அப்படி பெரிய ஒரு அனுதாப அலை வீசும் போது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்து முன்னணி வேட்பாளர் பத்மநாபபுரம் தொகுதியில இங்கே வெற்றி பெறுகிறார். அப்போ எவ்வளவு பெரிய தலைவருக்கு, எவ்வளவு பெரிய திராவிட இயக்க தலைவருக்கு ஆதரவாக காற்றடிச்சாலும் கன்னியாகுமரியில ஒரு தொகுதியில அந்த காற்று எந்த பலனும் கொடுக்கவில்லை. இந்து முன்னணி காற்றடித்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடைய முதல் எம்பி பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்த ஒரு தொகுதி கன்னியாகுமரி. இந்துக்களுக்கு வாக்கு வங்கி உருவாக்க வேண்டும் என்று பலரும் பேசினார்கள். அப்படி இந்து வாக்கு வங்கி உருவாகிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இதற்கெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மகத்தான ஒரு ஆத்மா நம்முடன் உடன் இருந்தார் என்றால் ஐயா தாருடைய நாடார் அவர்கள் இது கூட இருந்தார். அவர் இங்கே உருவாக்கி அந்த இந்து எழுச்சி இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்குமே ஒரு இயக்கத்தின் போக்குல பல காலங்கள் ஒரு வீரியம் இருக்கும், வேகம் இருக்கும். இடைப்பட்ட சில காலங்களில் சில தொய்வு இருக்கும். திரும்ப அதுவே வேகமாக மாறும். அதனால இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்க்குலாம் நீங்க பெரிதாக வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க ஒரு இந்து உணர்வுனா எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நான் இங்க நினைத்து வந்தது அதிகமா இங்க அமர்ந்திருப்பவங்க எல்லாமே வழக்கறிஞர்களாக இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இது முழுக்க சட்டங்கள், கிரிமினல் சட்டங்களை பற்றிய ஒரு சிறப்பு கருத்தரங்கள் என்பதனால அந்தந்த சட்டங்கள், அதனுடைய ஷரத்துக்கள், அதனுடைய பின்னணி, இந்த ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னா வழக்கறிஞர்களாக இருந்தால் நல்லது. வழக்கறிஞர்கள் விரும்பி வருவாங்க. சாமானியர்கள் அக்கறை இருக்காதுன்னு நினைச்சேன். நிறைய கிரிமினல் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இன்னைக்கு பொதுமக்கள் கிரிமினல் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்காங்க. ஏன் பொதுமக்கள் சாமானியர்கள் கிரிமினல் சட்டங்கள் ஆர்வம் காட்டுறாங்கன்னா கிரிமினல் அதிகமாயிட்டாங்க. அதனால என்னதான் நடக்க போகுது பார்க்கலாம் என்ற நம்பிக்கையில இங்க பல பேர் வந்திருக்கீங்க என்று நினைக்கிறேன். சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால நான் முழுமையாக சட்டம் என்ன சொல்கிறது, இந்த கிரிமினல் சட்டம் என்றால் என்ன, இதுல என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்வதற்கு முன்னால நீங்க நாம் எல்லாம் ஒரு இந்துத்துவ சிந்தனைக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறதுனால, தேசியவாதிகள் இருப்பதனால அந்த பின்புலத்தை விலக்கிவிட்டு நான் அப்புறம் நம்ம நாடு உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாடு. ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குன்னா அது பாரத நாட்டுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு. வேற ஒரு நாடு இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இல்லை. இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா மற்ற தேசங்களுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பிறந்த தேதி இருக்கு அந்த நாட்டுக்கெல்லாம்.
அமெரிக்காவுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ரஷ்யாவுக்கு ஒரு பிறந்த தேதி, பக்கத்துல இருக்கிறாங்க பாகிஸ்தான் அவனுக்கு கூட ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. பல நாடுகளுக்கும் இந்த தேதியில் இந்த தேசம் பிறந்தது இருக்கு. பிறந்த தேதி தெரியாத ஒரு தேசம் உலகத்தில் ஏதாவது இருக்கிறது அது பாரத நாடு தான். டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. நீங்க யாராவது ஜோதிடர்கள் இருந்தா நீங்க தான் சொல்லணும், இந்தியாவுக்கு யாரும் எழுத முடியாது, பாரத நாடு பிறந்த தேதி தெரிஞ்சதான் யாரும் எழுத முடியும். அப்படி ஜாதகம் சொல்றவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் பாரதி சொல்றாங்க, சுப்பிரமணிய பாரதி, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாழங்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்ற. உலகத்துல எந்த சம்பவங்கள் எப்போ நடந்தது என்பதை பற்றி ஆய்வு செய்து சொல்லுகிற அறிக்கைகள் கூட இந்த பாரத தாய் எப்போ பிறந்தார் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. அதனால டேட் ஆஃப் பர்த் இல்லாத ஒரு நாடு இந்த நாடு. ஆனா நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் டெத் கிடையாது. பிறந்த தேதி இருந்தா தானே இறக்கும் தேதி ஒண்ணு இருக்கும். நமக்கெல்லாம் பிறந்த தேதி இருக்கு, நாமெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் போய் சேரலாம், முன்ன பின்ன போய் சேருவோம். பட்டினத்தார் சொல்றாங்க, செத்த பிணத்தை சுற்றி இதை சாகும் பிணங்கள் கொட்டி அழுகுது அப்படிங்கிறார். செத்த பிணத்தை சுற்றி எல்லாம் அழுகுறாங்க, அவங்க யாருக்கும் சொந்தக்காரங்க இல்லை, இது சாக போற பிணங்கள் அவங்க. அது மாதிரி நமக்கெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் போவோம். ஆனால் இந்திய தாய் எப்போதும் நீடித்து நிலை பெற்று வரலாற்றின் உச்சம் தொட்டு வாழக்கூடிய ஒரு அன்னையம்.